ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சிறப்பு. முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கு அசுரர்கள் பல தொல்லைகளை அளித்து வந்தன. அசுரர்களில் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன். எனவே தேவர்கள் சிவனை வேண்டினர். பிரார்த்தனையை ஏற்ற சிவனும் சூரபத்மனை அழிக்க தனது மூன்றாவது கண்ணில் வெளிப்பட்ட 6 தீபப் பொறிகளில் இருந்து முருகனை அவதரிக்கச் செய்தார். குழந்தையான முருகனை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்பாக வளர்த்தார்கள். பின்பு சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு உத்தரவிட்டார். சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார். அப்பொழுது தேவர்களின் குரு வியாழன் முருகனின் அருளாசி பெற தவத்தில் இருந்தார். முருகனுக்கு அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு தனது படைகளை தக்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார். அசுரர்களின் வரலாற்றை அவர் வியாழனிடமிருந்து அறிந்து கொண்டார். பின்னர் முருகன் தனது நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவியை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லைகளை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். சமாதானமான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவில்லை. கடைசியாக சூரபத்மன் மீது முருகன் போர் தொடுத்தார். சிவபெருமானிடம் வரம் பெற்று மாமரமாக உருவாகிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழிக்க தேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து கொண்டார். அதனால் முருகன் சேவற்கொடியோன் என்று அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்வுக்கு பிறகு வியாழன் முருகனை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் வியாழன் உத்தரவின்படி விஸ்வகர்மா அந்த திருக்கோவிலை கட்டினார். சூரபத்மனை அழித்ததில் முருகனுக்கு வெற்றியின் காரணமாக முருகனை ஜெயந்திநாதன் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிற்காலத்தில் செந்தில்நாதன் என்றும் அழைக்கப்பட்டார். இத்தலத்தில் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பெற்று காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு திருச்சீரலைவாய் என்ற மறுபெயரும் உண்டு. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை கோவிலாக அமைந்துள்ளது. 6 படை வீடுகள் மலைகளில் அமைந்திருக்கும் இத்திருத்தலம் வங்கக்கடலில் அருகே அமைந்துள்ளது தனி சிறப்பு ஆகும். இந்த கோயில் ஆதி காலத்தில் இருந்து சந்தனமலையில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைப்பு உடையது. திருமுருகாற்றுப்படையில் திருச்செந்தூர் 2வது தலமாக அமையப்பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களிலும் குமரகுரு சுவாமிகள் கந்தர் கலிவெண்பாவிலும் திருச்செந்தூரை போற்றி பாடியுள்ளார்கள். தமிழ் கடவுள் என்று பொதுவாக அழைக்கப்படும் முருகப்பெருமான் தமிழர்களின் அடையாளமாகவும் வீரத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறார்கள். பண்டைய தமிழ் நிலப்பரப்புகளில் ஒன்றான குறிஞ்சி நிலத்தில் கடவுளாகவும் முருகன் கருதப்படுவதால் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். திருச்செந்தூர் சென்று வந்தால் பக்தர்கள் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. முருகன் அருளால் துன்பங்கள் நீங்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மற்றும் திருமணத் தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம் பெறுதல், தொழில் விருத்தி மற்றும் தோஷங்கள் நீங்குதல், இல்லற வாழ்க்கை, தம்பதிகள் ஒற்றுமை போன்ற பலன்கள் பெறலாம் என்று நம்பப்படுகிறது. குருவருள் கிடைக்க பெறாதவர்கள் திருச்செந்தூரில் உள்ள நவகிரக சந்நிதியில் குரு பகவானை வழிபட்டால் குருவருள் கிடைக்கும். திருச்செந்தூர் சென்று வந்தால் மன அமைதி கிடைக்கும். கடற்கரையில் அமைந்து தியானம் செய்தால் மன அழுத்தம் குறையும். திருச்செந்தூர் முருகனின் அருளால் ஞானம் பெறுவோம். மாயை காமம் நீங்கி சிவஞானம் பெறலாம். திருச்செந்தூரில் சென்று முருகனை தரிசிப்பதன் மூலம் பக்தர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு 7/7/2025 திங்கட்கிழமை காலை 6:15 மணி முதல் 6:50
9 மணிக்குள் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகனை, செந்தில் நாதனை, ஜெயந்திநாதனை தரிசித்து எல்லா பலன்களையும் பெறுவோமாக. இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.